அனைவருக்கும் வணக்கம். திங்கட்கிழமை அன்று வைகாசி விசாகத்தன்று நம் பூஜை அறையில் வைக்க வேண்டிய முக்கியமான பொருள். இந்த பொருள் எல்லாமே முருகனுடைய பதத்துக்கிட்ட நீங்கள் பூஜை செய்யும்போது இந்த பொருளை வைத்து பூஜை செய்கிறீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. என்னென்ன பொருள் நம்ம வைக்க வேண்டும் அப்படின்னா, முருகனுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் காலை நேரம் பூஜை செய்யலாம், மாலை 6 மணிக்கு பூஜை செய்யலாம். எந்தெந்த பொருள் முக்கியமாக நம்ம வைக்க வேண்டும் அப்படின்னா, முருகனுக்கு உகந்த பொருட்கள் நம்ம வைக்க வேண்டும். அதில் பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா விபூதி ஒரு கிண்ணத்துலேயோ அல்லது ஒரு பாக்கெட்டோ நீங்கள் வாங்கி வச்சிடணும். அடுத்து சந்தனம் கட்டாயமாக இடம்பெற வேண்டும். முருகனுக்கு சந்தனம் தான் மிக மிக பிடித்தது. சந்தனம், அதற்கப்புறம் தேன் வைப்பது ரொம்ப நல்லது. நமக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும் நினைப்பவர்களாம் தேன் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா பால், ஒரு டம்ளர் பால் நம்ம வைத்து சுவாமிக்கு வழிபாடு செய்ய வேண்டும். நம்ம எவ்வளோ நைவேத்தியம் பண்ணாலும் ஒரு டம்ளர் பாலில் தேனோ அல்லது சர்க்கரை கலந்தோ நீங்கள் கட்டாயமாக வைக்க வேண்டும். அடுத்து முக்கியமான பொருள் செவ்வரளி பூக்கள் கட்டாயமாக இடம்பெற வேண்டும். செவ்வரளி பூக்கள் இல்லாத பட்சத்தில் கூட நீங்கள் சிவப்பு நிற பூக்கள், பன்னீர் ரோஜா, அந்த மாதிரி சிவப்பு நிற பூக்கள் ஏதேனும் ஒன்று நீங்கள் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். 6வது பொருள் மிக மிக முக்கியமானது வெற்றிலை வைத்து கட்டாயமாக வழிபாடு செய்ய வேண்டும். நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றலாம் அல்லது வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம் வைத்து வழிபாடு செய்யலாம். இந்த 6 பொருளுமே முக்கியமாக இருக்க வேண்டும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த வெற்றிலை பாக்கு வைக்கும்போது ₹1 நாணயம் சேர்த்து வைக்கும்போது உங்களுக்கு சுப நிகழ்ச்சி ஏதாவது நடக்கும், நல்லதே நடக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம வெற்றிலை பார்க்க கூட ₹1 காயின் சேர்த்து வைக்கணும். இந்த 6 பொருளுமே முக்கியமாக இடம்பெற வேண்டும். மிக மிக ரொம்ப நல்லது. முருகனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கும். மற்ற நிறைய பொருள் இருக்குங்க, ஆனால் இந்த முக்கியமாக இந்த 6 பொருள் ரொம்ப முக்கியம். மற்றது குங்குமம், தயிர் இதெல்லாம் வைத்து வழிபாடு செய்யலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பன்னீர் நம்ம வைக்க வேண்டும் பூஜை அறையில். எப்போதுமே பூஜை அறையில் நம்ம பொதுவாக பன்னீர் வைத்திருப்போம். பன்னீர் வைப்பதும் ரொம்ப நல்லது. அவருக்கு உகந்த பொருள் ஏராளமான பொருள் இருந்தாலும் இந்த முக்கியமாக இந்த 6 பொருளாவது வைத்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க. நெய் தீபம் ஏற்றுங்க. முருகப்பெருமானுக்கு நெய் தீபமோ அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஒரு 6 அகல் விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. நீங்கள் நெய்வேத்தியமாக பால், தேன் அல்லது மாதுளம் பழ முத்துக்கள் எடுத்து அதில் தேன் கலந்து நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு குழந்தை பாக்கியம் வேண்டும் நினைப்பவர்களாம் நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அதை நீங்கள் பிரசாதமாக எடுத்துக்கிடணும். ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது வாழைப்பழம் நம்ம சுவாமிக்கு வைப்போம். வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் வைப்போம் பார்த்தீங்களா, அதில் நிறைய பேர் நம்ம மஞ்சள் வாழைப்பழம் தான் வைப்போம். அதுவும் ரொம்ப சிறப்பு தான். செவ்வாழை வாழைப்பழமும் வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. திங்கட்கிழமை காலை எழுந்த உடனே முருகனுடைய நாமங்கள் சொல்லி எழுந்திருக்க வேண்டும். ஓம் முருகா அப்படிங்கிறத சொல்லலாம். நிறைய நாமங்கள் இருக்கு இல்லையா, அவருடைய நாமங்களை சொல்லிட்டு எழுந்திரிச்சிட்டு நீங்கள் குளிக்கும் நீரில் 1 ஸ்பூன் அளவு பாலும் 1 ஸ்பூன் அளவு அல்லது 1 சிட்டிகை அளவு பார்த்திங்கன்னா சந்தனமும் சேர்த்து நீங்கள் குளிக்க வேண்டும். பன்னீர் ரோஜா இருக்குன்னா அந்த பன்னீர் ரோஜா இதில் நீங்கள் சேர்த்துக்கிடணும். சேர்த்து நீங்கள் தலைக்கு நீராடுனீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற தரித்திரம், பீடை, பீனிகள் எல்லாமே உங்களை விட்டு விலகிடும். செல்வங்கள் அதிகரிக்கும். முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும். நல்லதே நடக்கும். முருகனுடைய அருளும் ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கும். மந்திரங்கள் பார்த்தீங்கன்னா வேல்மாறல், கந்த சஷ்டி கவசம், மூல மந்திரம், காயத்ரி மந்திரம், இந்த மந்திரங்கள்லாம் நம்ம சொல்லலாம். சிம்பிளாக எளிமையாக சொல்லக்கூடிய மந்திரங்கள் ஓம் சரவண பவாய நமக. இதை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். திங்கட்கிழமை முழுவதும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த நாள் முழுவதும் முருகனுடைய எண்ணத்தை, அதாவது அவருடைய நாமத்தை சொல்லிட்டு அவருடைய நினைவாகவே நம்ம இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேறும். கட்டாயமாக ஏதேனும் ஒரு வேண்டுதல் வைங்க. நிறைய பேர் எனக்கு சுவாமியே போதும், எனக்கு அவருடைய அருளே போதும் நம்ம நினைப்போம். அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லதுதான். ஏன்னா சாமியே நமக்கு சரணாகதியை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அவங்க நமக்கு என்ன தேவையோ அனைத்துமே நமக்கு செய்து கொடுப்பாங்க. இருந்தாலும் உங்களுக்கு ஏதேனும் ஒரு வேண்டுதல் வைங்க. ஒரு சொந்த வீடு வாங்கணும் முருகா, எனக்கு ஒரு இடம் வாங்கணும், இல்லை ஒரு கார் வாங்கணும், இல்லை எனக்கு மற்ற ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்குது அப்படின்னா எனக்கு இது நடக்கணும், அடுத்த வைகாசி விசாகத்துக்குள்ளே எனக்கு நடத்தி வைங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வேண்டிக்கிட்டு நீங்கள் வழிபாடு செய்யும்போது இன்னமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அந்த வேண்டுதல் அடுத்த வருடத்துக்குள்ளே எப்படி உங்களுக்கு நடக்கும், முருகனுடைய அருள் இருக்கும்போது நடக்கும். அப்போ உங்களுக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு. அடுத்த வைகாசி விசாகம் இதை விட நீங்கள் சிறப்பாக கொண்டாடுவீங்க. அதனால் கட்டாயமாக ஒரு வேண்டுதல் வைத்து வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக அந்த வேண்டுதல் நிறைவேறும். ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும். இல்லை நான் எந்த வேண்டுதலுமே வைக்கல, எனக்கு முருகனுடைய அருள் மட்டும் போதும் அப்படின்னு நினைப்பவர்களும் முருகனுடைய அருள் மட்டும் நீங்கள் நினைத்து அவரை சரணாகதி அடைந்து வழிபாடு செய்யுங்க. அவரை உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ அத்தனையுமே அவர் செய்து கொடுப்பார்.
கொடுப்பார். நம்ம வேண்டுதல் வைத்தும் வழிபாடு செய்யலாம், இல்லை முருகனே போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வழிபாடு செய்யலாம். அவருடைய அருள் நமக்கு கிடைக்கும், என்றென்றுமே நமக்கு கிடைக்கும். 24 மணி நேரம் அவருடைய அருள் நமக்கு கிடைத்து கொண்டே தான் இருக்கும். அவ்வளோ நமக்கு நல்லது நடக்கும். நமக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் அவர் செய்து கொடுப்பார். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வைகாசி மாதம் 26, அதாவது ஜூன் மாதம் 9ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று மிஸ் பண்ணிடாதீங்க. வைகாசி விசாகம் நிறைய பதிவுகள் நான் கொடுத்துருக்கேன். வைகாசி விசாகத்தை பற்றி பூஜை செய்ய வேண்டிய நேரம் எல்லாம் கொடுத்துருக்குறேன். அந்த பதிவு சேனலில் இருக்கும். நீங்கள் வேணுங்கிறவங்க பார்த்துக்கொள்ளலாம். மீண்டும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.